டீ ஒரு டீ போட்டு தாயேன். சரி ஒரு கடுங்காப்பியாச்சும் போட்டுதா. டீ போடுறதுக்கு மாத்து துணி இல்லாம அதே துணியை போட்டிருக்கேன். கொஞ்சம் என் துணியெல்லாம் துவச்சு போட்டுடி. நம்ம ரூமும் குப்பையா கிடக்கு, கொஞ்சம் தூத்து எடுத்து போடு. என்னல மகாராணிக்கு காது கேட்காதாமோ? ஏம்மா? இவ்வளவு நேரமா காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கா, அவ ஒண்ணும் காதுல உள்ளாத மாதிரி போனை தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. அட நீ வேறம்மா, லேசா ஒரு குண்டூசி விழுந்தாலும் அவளுக்கு குண்டு விழுந்த மாதிரி சத்தம் கேட்கும் பாரேன். என்ன சொல்றா? இப்போ பாரு, நம்ம மெதுவா பேசுறேன், அவளுக்கு எப்படி கேக்குதுன்னு மட்டும் பாரு நீ. ஏம்மா, அடுத்த மாசம் என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் வருதுல, அதான் அவளுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துடலான்னு இருக்கேன். அப்புறம் 5000 ரூபாய்க்கு போல ஒரு பட்டு வாங்கி கொடுத்துடலான்னு இருக்கேன். அதுவும் பத்தாதுன்னு வேற நம்ம பர்த்டே அன்னைக்கு வந்து இந்த பிரியாணி அதெல்லாம் வெளியே இருந்து ஆர்டர் பண்ணி குலாப் ஜாமுன் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிடலான்னு இருக்கேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு வாரம் நீ ஒரு வேலையும் வீட்டில் பார்க்க வேண்டாம், சமையல் பண்ண வேண்டாம், வீட்டை துடைக்க வேண்டாம், பெருக்க வேண்டாம்னு சொல்லலான்ட்டு இருக்கேன். எப்படியா சர்ப்ரைஸ்? இங்க எங்க எனக்கு நெக்லஸ் வேண்டாங்க, எனக்கு ஒரு ஒட்டியான மட்டும் போதும். அப்புறம் இந்த பட்டுச்சல் எடுத்தாரு நீ பத்திலா, அது நம்ம காஞ்சிபுரத்துல போய் எடுப்போம், ஏன்னா அங்கதான் குவாலிட்டி நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு சொன்னீங்களா, அது நல்ல நாட்டுக்கோழி பிரியாணியா பார்த்து வாங்கணும். அப்போதான் வந்து என் உடம்புக்கு ஒத்துக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா டாப் டக்கரா இருக்கும். அப்புறம் நீங்க வந்து ஒரு வாரம் என்ன வேலை செய்ய விடாம இருக்கிறோம்னு சொன்னி பத்திலா, அதான் அந்த சமையல் பண்ணாம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அது ஒரு வாரம் வேண்டாம், ஒரு மாசமா மாத்திருங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். எப்படி?